நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நல்ல பேச்சு பேசுகிறவனை சுற்றி எப்பயும் இல்லை பாரு, 10 பேர் கூடயே இருப்பேன். அவர்கிட்ட போனாலே நல்லா ஜாலியாக பேசுவாரியா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேச்சை கேட்டுட்டு வரலாம் அப்படிமா. அதே மாதிரி பேச்சு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேச்சை பயன்படுத்தி இருந்தாலும் எத்தனை ஆக்ஷன் பண்ணுறான். யாராவது நம்ம வீட்டை விட்டு போகிறப்ப குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறான், பை சொல்லு, டாட்டா சொல்லு, இப்படின்னா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம், இப்படின்னா வாங்கன்னு அர்த்தம். இதை யார் கண்டுபிடிச்சது? யாராவது வீட்டை விட்டு போகிறவங்கள இப்படி கூப்பிட்டோம்னா, இப்போ தான் கிளம்பி செருப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை, நாங்கள்லாம் எங்கள் வீட்டை விட்டு போகிறவங்கள இப்படித்தான் வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னா யாராவது ஏற்றுக்கிடுவானா? இப்படி சொன்னால் தான் வழி அனுப்புதல், இப்படி சொன்னால் கூப்பிடுறது. அதில் அந்த கூப்பிட்றதுல பல வகை இருக்கான். இந்த கையை ஆட்டுறதுலையும் முகத்தையும் பார்த்தீங்கனாலே அவன் ஏன் கூப்பிட்றான், எதுக்கு கூப்பிட்றாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு கூப்பிட்றானா ஏதோ ரகசியம் சொல்ல கூப்பிட்றான்னு தான். அப்படின்னா சீக்கிரம் வாடான்னு அர்த்தம். சில பேர் அது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பூரா கைதட்டுது எல்லாம் கூப்பிட்ட ஆளுகளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா, நமக்கு ஒரு முக்கியமான ஆள் அங்கே இருக்குது, யாருக்கும் தெரியாமல் அதை கூப்பிட்ணும், அதுக்காக தான் அந்த அப்படிமே நைஸாக கூப்பிடுவேன். அது மாதிரி ஒரு வாங்கிறதுல எத்தனை வகையான வா, ங்கிற சத்தத்தில் எத்தனை மேட்ரு நம்ம கன்வே பண்ணுறோம் தெரியுமா? மனைவி கூப்பிட்றா புருஷனை, ஏங்க அப்படின்னா சரி இந்தா இருக்கேன்னு அர்த்தம். என்னங்க அப்படின்னா இனிமேல் கூப்பிடாத கொன்று விடுவேன்னு அர்த்தம். என்னங்க நீ கூப்பிட்டு நான் ஆன்னு சொல்லணுமாக்க, ஆள் முகரைங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வேலை இன்னொரு தடவை கூப்பிடுது அந்த அம்மா, என்னங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னையெல்லாம் கட்டி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னைய நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரிலன்ட்டுங்கிறதுல அவ்வளோ அர்த்தம். தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்துக்கள் 12க்குமே பொருள் இருக்குது. ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாருன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்காருன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்னா அப்படின்னாக்க ஒன்றும் சரியில்லை பொழப்புன்னு அர்த்தம். ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னாருன்னா ஒன்றே மாதிரியே நானும் பைத்தியம் பிடிச்சி அலையிறேன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னா என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலன்ட்டு. ஐயே யாராவது ஒருத்தரை பார்த்து ஐ அப்படின்னோம்னா இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு இப்படி ஒரு பேண்ட்டு சட்டை அவசியம் தேவையான்னு அர்த்தம். அவ்வு அக்கு ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு உயிர் இருக்குது. அதனால தான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு பூரா உயிரெழுத்துக்கள்னு ஏன் சொன்னோம்னா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போதே அதுக்குள்ளே ஒரு உயிர் கலந்துருக்கு. இதுதான் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சிறப்பு. தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? ஐயா, எங்க ஊருக்கு ஏன் தெரியுங்களா திருப்பூர்னு பேர் வந்துச்சு? திருப்பூர்னு உங்க ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன் தம்பி. சொல்லுங்க. திருப்பூருங்கிற உங்க ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, மற்ற ஊர்களுக்கெல்லாம் என்னென்னமோ பேர் இருக்கலாம், ஆனால் திருப்பதிக்கு போனால் ஏதோ திருப்பம் நிகழும்னு நிறைய பேர் நம்பிக்கையோடு போயிட்டு வர்றாங்க. ஆனால் திருப்பூருக்கு வந்தால் எந்த வேலை செஞ்சாவது நம்ம பொழைச்சிக்கிறலாம், வந்தாரை வாழ வைக்கும் ஒரு அற்புதமான உழைப்பாளிகளின் நகரம், வாய்ப்புள்ள நகரம் இந்த திருப்பூர். பலருடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியதால் தான் இந்த ஊருக்கு திருப்பூர்னு பேர் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமாங்க காரணம்? மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. கௌரவர்கள் பாண்டவர்களோட செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போனப்போ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்து அதன் மூலியமா பாண்டவர்கள் தங்கள் செல்வத்தை எல்லாம் திருப்பி எடுத்த ஊர் திருப்போர் நடந்த இடம் தான் இன்னைக்கு திருப்பூர் ஆயிருச்சு. அருமையான ஒரு வரலாற்று உண்மையை நீ பதிய வச்சிருக்க. திருப்பூருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறதையும் அருமையாக சொன்னாப்புல. உண்மையிலே உன்னுடைய அந்த கருத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றிங்கய்யா. இந்த வீரம் விளைஞ்ச மண்ணில் பிறந்ததுனால தான் நான் தனி மனித முன்னேற்றத்துக்கு காரணம் வீரம்னு பேச வந்திருக்கேன். திருப்பூர் குமரன் இன்னைக்கு நம்ம மனசெல்லாம் நிறைஞ்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் வீரத்தோட போராடினதுனால தானே.
அதனால தான் அவருக்கு இன்னைக்கு நம்ம ஊர்ல மணிமண்டபம் இருக்கு, பாட புத்தகத்திலேயே அவரை பத்தி பாடம் இருக்கு. அப்படின்னா எங்க வீரத்துக்கு முன்னாடி உங்க கல்வியும் செல்வமும் தனவணங்கி நிக்குதுங்கிறத உங்களால மறுக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, எதிர்த்தாப்புல ஒரு யானை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யானை கிட்ட போய், யானை நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் என்ன ஒன்றும் பண்ணிடாத, இல்லை நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் என்ன ஒன்றும் பண்ணிடாதன்னு சொன்னால் உங்களை விட்டுடுமா? இல்லை நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன் என்ன ஒன்றும் பண்ணிடாதன்னு சொன்னாதான் அது உங்களை விட்டுடுமா? மதம் கொண்ட யானையை அடக்கிறதுக்கு கூட எங்கள் வீரம் தானேங்க பயன்படுது. உங்களையே நீங்க காப்பாத்திக்கணுங்க கூட எங்க வீரம் தாங்க தேவை. இன்னைக்கு ஒரு பையன் எல்கேஜி படிக்கணும்னா கூட கையில 1 லட்ச ரூபா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னா கூட ஒரு நல்ல படிப்பு இருக்கணும். ஆனா எங்க வீரம் இருக்கே, அது எதை கொடுத்தாலும் வராதுங்க, அதுவா உள்ள இருந்து ஊறணும். அப்படிப்பட்டது எங்க வீரம். ஒரு கவிஞன் அழகா எழுதி வச்சிருந்தான், பள்ளிக்கூடத்தில் நாம் எல்லோரும் பதில் சொல்லி மட்டுமே பழகிவிட்ட காரணத்தில் தான் யாருக்கும் இங்கே கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் போய்விட்டதுன்னு எழுதி வச்சிருந்தான். அன்னைக்கு பிரதமராக இருந்தாரே நேரு, அவர்கிட்ட போய் ஒருத்தர் நேருக்கு நேராக நின்று, மிஸ்டர் நேரு உங்கள் அரசாங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டானா. இன்னைக்கு யாராவது அப்படி கேட்க முடியுங்களா? ஐயா எனக்கு காலையில் இருந்து ஒரே சந்தேகம், மண்டையை பிச்சுக்கலாம் போல இருந்தது. நீங்கள் தான் ஊர் ஊராக போய் தீர்ப்பு சொல்கிறீங்களே, நீங்கள் தான் என் சந்தேகத்தை கிளியர் பண்ணு. ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 3 பிஜி டிகிரி வாங்கியிருக்கேன். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எட் 3 டிகிரி. எதுக்கு இனிமேல் வேலை கொடுக்க போறியா? நான் இருந்த வேலையவே விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கேட்குறீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். ஐயா உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ? ஐயோ, நீ கேட்குற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய சொத்துக்காரன் நான் இல்லை. செல்வோன்னு ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? இல்லையா? இருக்குது, வீடு இருக்குது, நான் போக வர்றதுக்கு ஒரு கார் வச்சுருக்கேன். வேற ஒன்றும் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் நான் இது வரைக்கும் சேர்க்கல சாமி. உங்ககிட்ட தான் இவ்வளோ படிப்பு இருக்குது, இவ்வளோ செல்வம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு சார் வீட்டுக்கு வெளியில் வாட்ச்மேனுன்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டில் வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது, நான் தான் எல்லாமே. நான் தான் குடும்ப தலைவன், நான் தான் வாட்ச்மேனு. நான் இருக்கும்போது எதுக்கு வாட்ச்மேனு? தேவையில்லை, எங்கள் வீட்டில் வாட்ச்மேன்லாம் கிடையாதுயா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுற மேன் மட்டும் இல்லை, திருடங்க வந்தால் கேட்ச் பண்ணுறதும் அவரோட வேலை தான். இன்னைக்கு அவர் ராத்திரி பூரா தூங்காமல் வெளியில் நின்று வேலை பார்த்தாதான் நம்ம நிம்மதியாக வீட்டுக்குள்ளே தூங்க முடியும். அங்கே பயன்படலையா எங்கள் வீரம்? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க ஐயா. கல்வி இருந்துச்சுன்னா செல்வமும் வீரமும் தானா வரும். மனிதனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியங்கிறத பாரதிதாசன் அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படின்னு வாழ்க்கைக்கு கல்விதான் முக்கியங்கிறத இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஐயா செல்வோன்னு பேசுறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் செல்வத்தை வச்சுட்டு ரோட்டில் தைரியமாக நடந்து போயிட்டு வாங்க பார்க்கலாம். முடியாது. வீட்டில் தான் நிம்மதியாக இருங்களேன், அதுவும் முடியாது. ஏன்னா கொன்னுட்டு செல்வத்தை எடுத்துகிட்டு போயிடுவாயா. அதனால் செல்வத்தோட கல்விதாயா முக்கியம். ஐயா இறைவனே தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கறது எங்கள் புலமை தான் ஐயா. ஐயா நம்ம நாட்டை நிறைய அரசர்கள் ஆண்டாங்க இல்லைங்களா? அப்போது அரசருக்கு இல்லாத பணமா, அரசர்கிட்ட இல்லாத வீரமா? ஆனா அவங்களுக்கு ஆலோசனை சொன்னது எங்க புலவர்கள் தான் ஐயா. ஐயா பிறந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்கறது பால், அந்த குழந்தைக்கு பால் தான் முக்கியம். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்விதாய முதல் அவசியம். ஐயா பட்டம் முட்டுட்டு இருந்தவனையும் கூடி பட்டதாரியா ஆக்கியது எங்க கல்விதான் ஐயா. ஐயா செல்வத்தை தேடி நாங்க வேறு நாட்டுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான், யார் மறுத்தா? உண்மைதான், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அவங்கள கேட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னோட பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு, சொந்தங்களை எல்லாம் விட்டுட்டு, மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு நான் எதுக்கு தெரியுமா போகிறேன்? மொழி தெரியாத நாட்டில் நான் வீட்டு வேலை செஞ்சோ அல்லது டிரைவராகவோ போயோ அது எதுக்கு தெரியுமா போகிறேன்? நான் தான் படிக்காமல் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா என் பிள்ளைகளாவது நல்லா படித்து வரணும்னு தானையா. செல்வம் இருக்கிறவ செவ்வாய் கிரகத்துக்கு பரிகாரம் தான் செய்ய முடியும். ஆனால் அந்த செவ்வாய் கிரகத்துக்கே போக முடியும்னு காமிச்சது எங்கள் அறிவு தானையா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணுறப்ப சாதகத்தில் விட்ட போட்டு விட்டுருவாங்க, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷங்க. அதே தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையத்தான்
கட்டணம் அப்படின்ட்டு அந்த ஜாதக நோட்டுக்கு தேடுன்னு அலைஞ்சு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டுவாங்க. ஆனால் செவ்வாயை தோஷம் என்று நினைத்து பயப்படுபவர்கள் செல்வந்தர்கள். ஆனால் அதே செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டு விட்டு அதில் மனிதர்கள் குடியிருக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்பவன் தான் அறிவியல் பூர்வமான அறிவியல் அறிஞன். அருமையான கருத்து. ஐயா, ஜவஹர்லால் நேரு பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தன்னோட மகள் இந்திரா காந்திக்காக ஒரு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாரு தெரியுமா? எங்கிருந்து எழுதுறாரு தெரியுமா? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இல்லை ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இருந்த அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? செல்ல மகள் இந்து, நீ கிருபாலினியின் உதவியோட புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருந்தாலும் நான் உனக்கு புத்தகங்களை படிக்கிறதுக்கு அனுப்பலாமான்னு கேட்டிருந்தேன், நீயும் அனுப்புன்னு சொல்லிட்ட. இப்போ எனக்கு குழப்பமா இருக்குது, உனக்கு எந்த மாதிரி புத்தகங்களை அனுப்புறதுன்னு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருந்தாலும் நான் பொதுவாக சில புத்தகங்களை பற்றி சொல்கிறேன். என்ன புத்தகங்கள் தெரியுமா? டால்ஸ்டாயின் போரும் அமைதியும், பெர்னாட் ஷா நூல்கள், எனக்கு மிகவும் பிடிச்ச பெர்ட்ரண்ட் ரசல் நூல்கள். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா படிக்க சொல்கிறேன்? இதை படித்தா அறிவு வளரும், இதை படித்தா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதெல்லாம் உண்மைதான். இதையும் தாண்டி ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குது தெரியுமா? வாழ்க்கை என்கிறது 1000 முகங்கள் கொண்டது. அந்த வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னா படிப்பு தான் முக்கியம்னு அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுறாயா. ஐயா, இன்னைக்கு ஒரு சாமானிய மனுஷன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் லஞ்சம் கொடுக்கணும். ஒரு மனுஷன் பிறந்தா லஞ்சம், படிக்க லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த வேலைக்கு ப்ரமோஷனுக்கு லஞ்சம், செத்து தொலைஞ்சிட்டு அங்கேயே லஞ்சம் கொடுக்கணும் சார். ஆனா இப்போ ஆமாப்பா, உங்கள் ஊரில் மின்மயானம் முதல்ல வந்ததே திருப்பூரில் தான். ஒரு நாள் 5 டெத் ஆயிடுச்சு. வரிசையில் நிற்கிது 5 பாடியும். 5ஆவது வர்ற பாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாடி. அது 4 எரிக்கிற வரைக்கும் நம்ம வரிசையில் நிற்கிறதா அப்படின்ட்டு டக்குன்னு கொண்டு போய் ஒரு ரூபாயை ஒட்ட வச்சார். 5ஆவது பாடி முதல்ல போயிடுச்சு. செத்த பிறகு கூட பணம் கொடுத்தா தாயா இடத்துல இடம் கிடைக்குது. ஐயா, அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி. கரெக்டா தானுங்க சார்? உனக்கு தானப்பா நான் வாசிக்கிட்டு இருக்கேன். ஜால்ரா ஐயா, வேற எதையும் எடுத்துக்க வேண்டாம், என்னையே எடுத்துக்கோங்க. எங்க அப்பா ஒரு டிரைவர். அவரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட், கல்கத்தா, ஆந்திரா, குஜராத், பஞ்சாப்னு எதுக்காக சார் லாரி ஓட்டுறதுக்கு போறாரு? அவர்கிட்ட கல்வி இருக்கு, வீரம் இருக்கு. எதுக்காக சார்? பணம் இல்லைங்கிறதுக்காக. எங்க அப்பா அங்க ஸ்டேரிங்க பிடிச்சாதானே சார் நான் கையில நோட்டையும் புக்கையும் பிடிக்க முடியும். இதனால தானே சார் சொல்றேன், ஒரு தனி மனுஷனுக்கு தேவை பணம் மட்டும்தான் சொல்லி. சார், இந்த திருப்பூர் மண்ணுக்கு வர்றவங்க எல்லாம் எதுக்கு சார் வராங்க? கல்வி இல்லைன்னு வராங்களா? வீரம் இல்லைன்னு வர்றாங்களா? எத்தனையோ ஸ்டேட்ல இருந்து குமரி முதல் இமயம் வரை ஆந்திரா, பஞ்சாப், குஜராத்தி, கேரளான்னு சொல்லி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? பணத்துக்காக சார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் காசு, பணம், துட்டு, மணி. இதுக்காக தானே சார் ஒரு மனுஷன் தினம் உழைச்சிட்டு இருக்கான். திருப்பூர்ல தான் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பிரிக்காக்கார குரூப்புக கண்ணங்கரேர்னு இங்கிட்ட டவுசரை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் இங்கே வந்து எல்கேஜி படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இல்லை அவன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வந்திருக்காங்களா? எல்லாம் இந்த கடப்பக்கம் தான் அலைகிறாங்க. என்ன காரணம்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி மூக்க அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்ச மாதிரி ஒரு குரூப்பு அந்த வட மாநிலத்திலேருந்து நேபாளத்துக்காரன் எல்லாம் அதுகளும் இங்கிட்ட அலையுது. எல்லாம் வந்து இந்திய ஒருமைப்பாட்டை வளர்க்குறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி பணம் பார்க்கறதுக்கு தாப்பா வந்திருக்காங்க. சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுமா. கையில் என்ன போட்டிருக்கீங்க? மோதிரம். அப்புறம் வாட்ச். அப்புறம் பார்த்துட்டியா? பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க. ஐயா, இது காசுக்கு வந்துச்சா ஓசுக்கு வந்துச்சா? காசு கொடுத்தா தாப்பா நான் கொடுப்பாங்க. நான் தான் ஜவுளிக்கடையிலே என்கிட்ட பில்லை கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்கன்ட்டேன். அப்புறம் ஜுவல்லரியில் போய் எனக்கு பில்லு கொடுக்காம பிரேஸ்லெட் வாங்கி மாட்ட முடியுமா? காசு கொடுத்து தான் வாங்கி மாட்டேன். நீங்க சொல்லி இருக்கலாம்ல, நான் நகைச்சுவை தென்றல், திண்டுக்கல் லியோனி, நான் அது மாதிரி பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன், எனக்கு கல்வி இருக்கு, வீரம் இருக்கு, சும்மா கூட நீங்க கேட்டிருக்கலாம்ல சார். கேட்டேன், கேட்காமையா விட்டேன்? கேட்டேன்ல.
அமெரிக்காவில் பேசியிருக்கேன், கனடாவில் பேசியிருக்கேன், இந்தோனேஷியாவில் பேசியிருக்கேன், சவுத் ஆப்பிரிக்காவில் பேசியிருக்கேன், ஜாம்பியாவில் பேசியிருக்கேன், பெங்களூரில் பேசியிருக்கேன், பாம்பேயில் பேசியிருக்கேன், குஜராத்தில் பேசியிருக்கேன், பாம்பேயில் பேசியிருக்கேன், ஏன் சிக்காகோவில் பேசியிருக்கேன், மினிசோட்டாவில் பேசியிருக்கேன், டொரண்டோவில் பேசியிருக்கேன், ஸ்காப்ரோவில் பேசியிருக்கேன், இலங்கையில் பேசியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். உலகத்தில் உங்களை மாதிரி இவ்வளவு நாட்டில் போய் யாராலையும் பேச முடியாது. சார்ட்ட அந்த பிள்ளை கொடு அப்படின்றேன். சொன்னல யாரு கேட்குறா? சார் அப்போ நீங்க கையில போட்டிருக்க மோதிரம் பிரேஸ்லெட் வாங்குறதுக்கு கூட பணம் தானே சார் தேவைப்படுது. இதனால தானே சார் சொல்றேன், ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு கல்வியோ வீரமோ தேவையில்லை. பணம் இருந்துச்சுன்னா கல்வியும் வீரமும் தன்னால வரும் சார். சார் இந்த காலத்துல கொலை கொள்ளைன்னு சொல்றாங்களே, கல்வி இல்லைன்னு கொள்ளையடிக்கிறாங்களா இல்ல வீரம் இல்லைன்னு கொள்ளையடிக்கிறாங்களா? பண திண்டாட்டம் சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணத்தோட மதிப்பு என்னன்னு தெரியறதுனால தானே சார் ஒவ்வொரு பணம் இல்லாதவங்க எல்லாருமே கொலை கொள்ளைன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன சார் தெரியுது? கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை பண்றவனுக்கும் கல்வி இல்லைன்னு பண்றானா வீரம் இல்லைன்னு பண்றானா? பணம் இல்லை சார். பணம் இல்லைன்னா பணத்துக்கு கூட மதிப்பு இல்லை சார் இந்த நாட்டில் மட்டும் இல்லை சார், திருப்பூர் மண்ணுலையும் கூட தான் சார். இந்த காலத்துல கல்வியை ஒரு நிகழ்ச்சிக்கு போறப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏமா என்ன கல்வியா எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. இன்னொருத்தர் அடடே நல்ல வீரமா இருக்க போல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. என்ன சேர்த்து வச்சிருக்க உன் பொண்ணுக்கு? இத்தனை பேர் வந்திருக்காங்க, சபை நிறைஞ்சிருக்கு, உன் கழுத்துல ஒன்னையும் காணோம், உன் பொண்ணை சும்மா கூட்டிட்டு வந்திருக்க, இப்படித்தான் சார் கேட்பாங்க. கல்வியையோ வீரத்தையோ சேர்த்து வச்சிருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. துட்டு சொத்து எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீன்னு தானே சார் கேட்குறாங்க. இதனால தானே சார் சொல்றேன், ஒரு தனி மனித உயர்வுக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி. இது ஒரு இளைஞனோட கதை. அவர் வந்துட்டு நல்லா படிச்ச இளைஞன், அவன் கிராமத்துல இருக்கான், அவன்கிட்ட செல்வமும் கிடையாது வீரமும் கிடையாது. அவன் 20 வயசுலயே அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. சரி நம்ம தவம் இருக்கலாம்னு சொல்லிட்டு தவம் இருக்கான். அப்போ 40 வருஷங்கள் ஆயிடுச்சு, அவன் கண் பார்வையவே அவன் இழந்துடுறான். அப்போ வராரு இறைவர் வந்து, சரி இவன் ரொம்ப நாளாக வரம் இருக்கான், நீ ஏதாவது என்கிட்ட வரம் கேளு, ஆனால் நீ என்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. சரி எனக்கு கண்ணை கொடுன்னு சொன்னாலும் முதுமை அடைஞ்சதுக்கப்புறம் கண்ணு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பையன்? சரி எனக்கு இளமையை கொடு அப்படின்னு கேட்டாலும் கண்ணு தெரியாமல் இளமையில் அவன் அவதிப்படுவான், அதுலேயும் எந்த பயனும் கிடையாது. சரி எனக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்டாலும் கண்ணும் தெரியாமல் முதுமை அடைஞ்சு செல்வத்தை வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு அந்த இடத்துல செல்வம் துணை நிற்கலை, அந்த இடத்துல வீரம் துணை நிற்கலை, அந்த இடத்துல துணையா நின்றுது அவன் படித்த பாடங்களும் அவனோட கல்வி அறிவும் தான். அவன் கேட்குறான் இறைவர்கிட்ட, இறைவா எனக்கு 12 அடுக்கு மாளிகையில் என் கொள்ளு பேரனோட பையன் தங்க கிண்ணத்தில் பால் சாதம் சாப்பிட்றத என் 2 கண்ணால் பார்க்கணும்னு. அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு துணை நின்னது அவனோட அந்த கல்வி அறிவு தானே சார். இது ஒரு ஜெயகாந்தனோட கவிதை. அவர் என்ன இந்த கவிதை மூலமாக சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனுஷன், ஒரு அப்பா தான் பிள்ளைய செல்வம் செல்வம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு கல்வி கற்காம அவரை வந்துட்டு வேலைக்கு அனுப்புகிறாரு. அப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறானாமா, உன் இறைப்பையை நிரப்ப எனக்கு புத்தக பையை மறுத்ததற்கு என் தாயின் கருவறை காலியாகவே இருந்திருக்கலாம் சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷன் பிறந்து அவன் கல்வி கற்காம இருக்கிறக்கு அவன் பிறக்காமையே இருக்கலான்னு தான் இந்த கவிதை சொல்லுது. ஒரு கிரேக்க தத்துவஞானி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் யார்கிட்டையுமே கல்வி அறிவு இல்லை. அப்போ அவர் போய் சரி இவங்களுக்கெல்லாம் நம்ம கல்வி அறிவு புகட்டலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, நூலகத்தை ஒன்று திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நூலக திறப்பு விழா ஒன்று பண்ணுறாருயா. அப்போ ஒருத்தவங்க இடம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல நீங்கள் இந்த நூலகத்தை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவங்க கிட்ட இப்போ புத்தகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு புக் இல்லை, அதனால மக்கள்கிட்ட புத்தகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணும்போது எல்லாருமே புத்தகங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போது புத்தக திறப்பு விழாவும் இருக்குது. அந்த இடத்துல செல்வந்தர்கள் இருக்காங்க, மாமேதைகள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, எவ்வளவோ பேரறிஞர் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கிரேக்க அறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விவசாயியை கூப்பிட்டு வந்து இதை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஆச்சரியம், அந்த விவசாயி திறந்து வச்சுட்டாரு புத்தக திருவிழாவை.
அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க ஏன் விவசாய கூப்பிட்டு வந்து திறக்க வச்சிங்கன்னு. அப்ப அந்த கிரேக்க தத்துவ ஞானி சொன்னாராமா, கல்வி அறிவே இல்லாத இந்த விவசாயி தன்னோட கிராம மக்கள் கல்வி அறிவோட இருக்கணுன்றக்காக நீங்கள்லாம் இதுதான் புத்தகம்னு தெரிஞ்சு கொடுத்தீங்க. ஆனா அந்த ஒரு விவசாயி தாயா தான் மகன் படிக்கிற பாட புத்தகம்னு கூட தெரியாம அதையும் தூக்கி கொடுத்தாருன்னா அந்த இடத்துல அந்த விவசாயிக்கே அந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரியுது இல்லைங்களா? அன்னைக்கு ஒரு விவசாயி வந்து நூலகத்தை திறந்து வச்சு மகனுடைய பாட புஸ்தகத்தையே கொடுத்து நூலகத்தை திறந்து வச்சு வாழ வச்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆசியாவிலேயே பெரிய நூலகம் கட்டி அதை மக்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டு கட்டின நூலகத்தில் கல்யாண மண்டபம் மாதிரி இலையில் சோத்தை போட்டு தின்னுக்கிட்டு இருந்தா அதுக்கு அது யாரை போய்யா நம்ம குற்றம் சொல்கிறது? ஆனால் என்றைக்கும் நீதி ஜெயிக்கும்ங்கிறத நீதிமன்றம் இன்னைக்கு ஆணையிட்டு இருக்க அந்த நூலகத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அதனால் அறிவும் நூலகமும் என்றைக்கும் செத்து போனதாக வரலாறே கிடையாது. அதனால தான் ஒரு நூலகத்தை திறப்பது என்பது 5 சிறைச்சாலைகளை மூடுவதற்கு சமம் சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிஞன் சொன்னதுக்கு நீ சொன்ன அந்த கதை அருமையான உதாரணமா. வணக்கத்திற்குரிய செல்வந்தர்களை இந்த வரலாறு மதிப்பதில்லை, ஆனால் வணக்கத்திற்குரிய கல்வியாளர்களை எங்களது வரலாறு மறப்பதில்லை சார்.